இன்று எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. என்னுடைய பெயர் ஆர் நரசிம்மன். நான் இருப்பது கொட்டிவாக்கம், சென்னை. என்னுடைய கேள்வி, ஏக இறைவன் அவருடைய பெயர் அல்லாஹ். நாம் எதை கேட்பதென்றாலும் அவரை நேரடியாக கேட்கலாம் என்று நீங்கள் சொன்னீர்கள். எனக்கும் அது மனதில் புரிகிறது. நாம் என்ன நினைத்து அவரை கேட்க வேண்டும்? எங்கிருந்தாலும் நாம் அவரை நினைக்கும் பொழுது உருவம் இல்லாத நிலையில் இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்பொழுது சாதாரணமாக நாம் பேசினாலே போதுமா, கேட்டாலே போதுமா, இல்லை ஏதாவது ஒன்று தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி நினைத்து கொள்ள வேண்டுமா அப்படி என்பது ஒரு கேள்வி. அல்லாஹ் என்பவர் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஆட்சி செய்கிறாரா, இல்லை எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறாரா, இல்லை அவருடைய பிரசன்னம் மட்டும் அவர்களுக்கு வேலையாட்கள் போல, டிபார்ட்மெண்ட் போல பல பேர் அவருக்கு வேலை செய்கிறார்களா, இல்லை நேரடியாகவே அவர் மட்டுமே எல்லா வேலையிலும் செய்கிறாரா? தயவு செய்து இதற்கு எனக்கு விளக்கம் கொடுங்கள். நன்றி. ஐயா பெரியவர் நரசிம்மன் அவர்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் என்று நீங்கள் சொல்லி ஒரு கடவுள் என்று அவரிடத்திலான் கேட்க வேண்டும் என்று அது புரிகிறது. அது கேட்பதற்கென்று ஒரு முறை ஏதாவது இருக்கிறதா? அந்த கடவுள் என்பவர் உருவமற்றவராக இருக்கிறாரா, ஒரு இடத்துல இருந்து கொண்டு அனைத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாரா, எங்கும் நிறைந்தவராக இருக்கிறாரா என்பது அவங்களுடைய கேள்வி. இதில் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மாத்திரம் இல்லாமல் முஸ்லீம்களே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் இப்போ சொல்ல வேண்டியிருக்கிறது. இறைவனை பற்றி, அல்லாஹ்வை பற்றி அநேக முஸ்லீம்கள் உருவமற்றவன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் இஸ்லாம் சொல்வதாக குர்ஆனை படிக்காமல், நபியுடைய போதனையை படிக்காமல் அவர்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாகூர் அணிபாண்டு ஒருத்தர் பாடல் படிச்சுட்டு இருப்பார். அவர் பாட்டில் கூட எப்படி வரும்னு கேட்டால், உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர்னு வரும். இறைவனை பற்றி சொல்லும் பொழுது உருவமற்ற இறைவன் என்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையில் நிறைய முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதனால தான் இஸ்லாம் கடவுள் எங்கே நிறைந்திருக்கிறார், தூணுலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார் என்றெல்லாம் அப்படியெல்லாம் டெவலப் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. இஸ்லாம் மார்க்கம் கடவுளை பற்றி என்ன சொல்கிறது என்று சொன்னால், உருவமற்ற இறைவன் எந்த ஒரு இடத்துலையும் குர்ஆனில் இல்லை. நபியுடைய போதனையிலையும் கடவுள் உருவமற்றவர் என்று சொல்லப்படவில்லை. அவருடைய உருவம் எப்படி என்று நமக்கு தெரியாது, அதைத்தான் சொல்ல முடியுமே தவிர உருவமே இல்லாத சூனியம், ஒன்றுமற்ற உருவம் இல்லை, ஒன்றுமில்லைன்னு அர்த்தம் அப்படி இருக்கு. அப்படியான ஒரு சக்தியாக இஸ்லாம் அறிமுகப்படுத்தலை. இன்னும் சொல்ல போனால் கடவுளை பற்றி சொல்லும் பொழுது குர்ஆன் சொல்லுகிறது, அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா. கடவுள் அரிசி என்ற ஒரு ஆசனத்திலே இருந்து வீற்றிருக்கிறார். கடவுளுக்கு என்று ஒரு ஆசனம் இருக்கிறது. இந்த அண்ட சராசரங்கள் பூமி எல்லாம் இருக்கு இல்லையா, அனைத்துக்கும் மேலே வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிம்மாசனத்திலே இருந்து அவர் வீற்றிருக்கிறார். எங்கே இருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சூப்பர் பவர் என்றுதான் இஸ்லாம் கடவுளை சொல்கிறதே தவிர, ஒரு காற்றை போல, ஒரு மின்சாரத்தை போல அறிவு இல்லாத சக்தி இருக்கிறத, காற்றுக்கு சக்தி இருக்கிறதுன்னு அறிவு கிடையாது, மின்சாரத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது, அதுக்கு அறிவு கிடையாது. அப்ப அறிவு இல்லாத இந்த சக்திகளை போலவோ அல்லது சூனியத்தை போலவோ கடவுள் பற்றி சொல்லப்படவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், முதல் மனிதர் ஆதம் என்று நம்ம நம்புகிறோம். கடவுள் முதல்ல படைத்தவர் ஆதமை இறைவன் தன் சாயலில் படைத்தான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப தன் சாயலில் படைத்தான் என்று சொல்லும் பொழுது எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறது. கடவுள் தன்னுடைய சாயல்ல மனிதனை படைத்திருக்கிறார் என்று சொல்ற அளவுக்கு கடவுள் எப்படி இருப்பாருங்கிற ஒரு அளவுக்கு இந்த சைஸை நினைச்சுக்க கூடாது, சாயல். அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நபிகள் நாயகமும் சொல்லி இருக்கிறார்கள். அப்ப கடவுள் என்பவன் உண்மை இல்லாத சூனியம் என்று நம்புவது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு மாற்றமானது. எல்லாத்திலையும் கடவுள் நிறைந்திருக்கிறான்னு சொல்லும் பொழுது இப்போ இதுலையும் நிறைஞ்சிருக்கான்னு இதை வணங்குற மாதிரி வந்துடுறோம். இதை வணங்குவான் ஒருத்தன், ஏன்னா இங்கே இருக்கிறாரு. ஒருத்தன் தூணை போய் வணங்குவான், ஏன்டா வணங்குற, அதுலேயும் இருக்கிறார்ல கடவுள். ஒருத்தன் துரும்ப வணங்குவான். அப்போ இது எங்கும் இருக்கிறான் என்று சொல்வதுதான் பல கடவுள் நம்பிக்கை உண்டாக்குனது. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொன்ன காரணத்தினால தான் தூணில் அவர் இருக்கிறார்ல, அதான் அவரை வணங்குறேன்.
துரும்புலையும் இருக்கிறார் அவரை வணங்குறேன் என்றெல்லாம் சொல்வதற்கு தப்பான கொள்கை கொண்டு போனது எதுன்னு கேட்டா எங்கும் இருக்கிறார் என்பதுதான். அப்ப கடவுள் என்பவர் ஒரு இடத்தில் இருக்கிறார், அங்கிருந்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார், அங்கிருந்து அனைத்தையும் அவர் பார்க்கிறாரு, அனைத்தையும் கண்காணிக்கிறாரு. ஒரு இலை கீழே விழுந்தாலும் அவருக்கு தெரியாமல் இல்லை. ஒரு இலை கீழே விழுந்தா கூட சின்ன ஒரு பொருள் தானது, ஒரு இலை கீழே விழுந்தால் கூட அது கடவுளுக்கு தெரியாமல் இருக்காது, அவருக்கு தெரிஞ்சுதான் அது விழும் என்கிற அளவுக்கு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். இலை கூட ஒரு மெட்டீரியல், நீங்கள் மனசில் நினைப்பதற்கு அதையும் கடவுள் அறிந்து கொண்டிருக்கிறார். கடவுள் இந்த மெட்டீரியலை மட்டும் பார்க்கவில்லை, உள்ளத்தில் உள்ள நினைக்கிற சிந்தனைகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்மளை எல்லாம் படைத்த அவருக்கு இதெல்லாம் சின்ன விஷயம். நம்ம என்ன நினைக்கூடாது, அது எப்படி முடியும், இவ்வளவு எப்படி பார்க்க முடியும் அப்படியே நம்ம நினைக்கிறோம். இந்த நவீன உலகத்தில் இப்போ கண்காணிப்பு கேமரா வந்த பிறகு என்ன செய்யறான், ஒரு தினம் 40 எடுத்து பார்க்குறான், 40 கேமரா போட்டு ஒரு இடத்துல உட்காந்து 40ஐயும் பார்க்குறான்ல, அது அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அனைத்தையும் பார்க்குறான். இங்கே ஒரு கண்காணிப்பு கேமரா அதை சுற்றி வெளியில் போட்டோம்னா இங்கே உட்காந்து நம்ம மவுண்டரோட பார்க்கணுமா, முடியுமா, முடியாதா? முடியும். ஒரு மனிதன் இந்த மாதிரி சின்ன அறிவை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதன் நம்ம கேமரா வைத்துக்கொண்டு மட்டும் பார்க்க முடியும் பொழுது, அந்த அறிவை மனிதனுக்கு கடவுள் கொடுத்துருக்கும் பொழுது கடவுளுக்கு அந்த கேமராவை இல்லாமல் எல்லாத்தையும் பார்க்க முடியாதா? கடவுளை நம்ம யாரோட ஒப்பிடக்கூடாது, சூப்பர் பவர், என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு அடிப்படை நம்ம என்ன எப்படி இஸ்லாம் நம்ப சொல்கிறார் என்று சொன்னால், நீ எங்கே இருந்தாலும் உன்னையே பார்க்கிறார், கடவுள் பார்க்கிறார். எங்கே அதில் பாதாளத்தில் இருந்தாலும் அவர் பார்ப்பார், அவர் தப்பிக்க முடியாது. மேலே உள்ள முகடுகளோ அல்லது மேகங்களோ எதையும் அவரை மறைக்க முடியாது. இப்படிதான் கடவுளை நம்ப வேண்டும் என்று சொல்கிறது. அறியாத சில முஸ்லிம்கள் உருவமில்லாத இறைவன் என்று சொல்கிறார்கள். உருவமற்ற இறைவன்கிறது தப்பு, உருவம் தெரியாது. அப்பயே நாங்கள் உருவம் வைக்கலன்னு கேட்டால் தெரியலையில, தெரியாதவனை இப்படி வரைகிறது. கடவுள் நம்ம பார்த்தோம்னா இதுதான் கடவுள் நான் வரைஞ்சேன்னு சொல்லலாம். அப்படி வரைஞ்சா கூட அது எப்படி கடவுள் ஆகும்? என்னுடைய போட்டோ நானாவேனா? என்னுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அதுக்கு அதுக்கு பேசினா அந்த புகைப்படத்துக்கு விளங்குமா? ஏன் புகைப்படம் தான், ஏன் புகைப்படத்துக்கு முன்னாடி நின்று கொண்டு இந்த கேள்வி நீ கேட்டால் பதில் சொல்லுமா? புகைப்படம் அந்த பேப்பர் தான், அது சிலை தான். என்னுடைய சிலையா இருந்தாலும் அது சிலை தான், என்னிடத்தில் தான் நீ கேட்கணுமே தவிர சிலை கேட்க முடியுமா? கடவுளை நீங்க பார்த்துட்டு வந்தா கூட அவர் மாதிரி உன்னை நீங்க சிருஷ்டித்தாலும் அது கடவுள் இல்லை, அதுக்கு எந்த சக்தியும் வராது. அதனால நம்ம ஏன் உருவம் நாங்கள் வரையவில்லை என்று சொன்னால், உருவம் இல்லாமல் வழிபடுகிறோம் என்று சொன்னால் உருவம் அற்றவன் என்பதற்காக இல்லை, எங்களுக்கு தெரியாது என்பதற்காக. நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவன் எப்படி இருப்பான் என்பது யாருக்கும் தெரியாது. இஸ்லாமிய கான்செப்ட் பிரகாரம் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், எந்த மனிதனும் இறைவனை கண்டதில்லை. முகமது நபி சொல்கிறார்கள், நான் உள்பட, முகமது நபி சொல்றாங்க, நான் இறைவனின் தூதர் தான், நான் உள்பட எந்த மனிதரும் இறைவனை கண்டதில்லை. ஆனால் எல்லா மனிதர்களுமே இறைவனை காண்போம். எப்போ காண்போம் என்று சொன்னால், இந்த உலகத்தை அழித்து விட்டு திரும்ப கடவுள் உயிர் கொடுத்து எழுப்புவாரே, அந்த உலகத்தில் இறைவனை முழு நிலவை பார்ப்பது போல நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள். நிலவு எப்படி ஆகாயத்தில் இருக்கும்போது எல்லாரும் பார்க்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் இறைவனை காண்பீர்களே தவிர, இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் எந்த மகானும் பெரியாரும் ஞானியும் கடவுளை பார்த்தது கிடையாது என்று முகமது சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாமிய நபிக்கு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தது இல்லைங்கும் போது நாங்கள் எப்படி உருவம் வரைகிறது? உத்தரவு பார்க்கலையே, நபிகள் நாயகத்துக்கு முந்தையும் பார்த்ததில்லை, இனியும் பார்க்க முடியாது என்று நாங்கள் எங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அப்படிங்கும் போது இதான் அல்லான்னு சொல்லி எப்படி நாங்கள் வரைகிறது? வரைந்தாலும் என்னுடைய கற்பனையா இருக்கும், அது எப்படி அல்லாவா இருக்கும்? அல்லாவை பார்த்துட்டு வரைஞ்சா கூட அது அல்லாவா இருக்காத, அல்லாவுடைய சக்தி அதுக்கு வந்துடாத. இதனாலதான் நாங்கள் உருவத்தை வழிபடலை. உருவமாக கடவுளை வழிபடாத காரணம் என்ன எங்களுக்கு தெரியாது. ஆனால் கடவுளை நான் நின்று கொண்டு உருவமே இல்லாமல் வணங்கினாலும் எங்களுக்கு இறையச்சத்தை நாங்கள் வணங்குகிறோம். நீங்கள் பள்ளிவாசலில் பார்க்கலாம், முன்னாடி வெறுமனே ஒரு செவர் தான் இருக்கும், தடுப்புக்காக தான் அந்த செவர். அங்கே நின்று வணங்கி கொண்டிருப்பார்கள். வணங்கும் பொழுது வெளியில இடி இடித்தாலும் திரும்பி பார்க்க மாட்டார்கள், நீங்க பட்டாசு வெடிச்சாலும் திரும்பி பார்க்க மாட்டார்கள், ஈடுபாட்டோடு நிற்பார்கள். முன்னாடி ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் நம்ம ஒரு சூப்பர் பவருக்கு முன்னாடி நிற்கிறோம், நம்மை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் சொன்னதற்காக வணங்குகிறோம் என்று என்ன செய்யணும், அவங்க நினைக்கிற காரணத்தினால் ஈடுபாடோடு இருக்க முடிகிறது. அதனால இறைவன் அவனே தான் அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். அவனுடைய உத்தரவுகளை செயல்படுத்துவதற்கு வானவர்கள் என்று நிறைய பேர் வைத்திருக்கிறான். ஐயா கேட்டார்கள்ல, அவனே செய்கிறான், அவனுக்கு தேவை கிடையாது, அவனே உத்தரவுகளை செய்வான்.
சில நேரங்களில் என்ன செய்வாங்க, வானவர்கள் தேவதூதர்கள் சொல்றாங்க இல்லையா, அது வேற படைப்பு. அவர்கள் மூலமாக சில காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறான். அவர்கள் தேவை என்பதற்காக இல்லை, தன்னுடைய அந்தஸ்தை காட்டுவதற்கான எவ்வளவு பெரிய ஆளுமை உள்ளவன் என்று காட்டுவதற்காகத்தான் அந்த அரசுங்கிற சிம்மாசனம் இந்த மாதிரி தேவதூதர்கள்லாம் வைத்திருக்கிறானே தவிர தேவை என்பதற்கு இல்லை. இப்படி நாங்கள் நம்ப வேண்டும். அப்ப இறைவன்கிட்ட வேண்டுவதற்கு ஏதாவது முறை இருக்கிறதா என்று கேட்கிறாங்க. முறை இருக்கிறது, நிறைய முறைகள் இருக்கிறது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, இறைவனை இந்த மாதிரி நீங்க நம்பணும். அவன் மட்டும்தான் என்று நம்பிக்கொண்டுதான் அவன்கிட்ட வேண்டணுமே தவிர இதுவும் கடவுள் இதுவும் கடவுள் அவரும் கடவுள்னு கேட்டா ஏத்துக்கிற மாட்டார். மற்ற எதுவும் கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்க மட்டும்தான் கடவுள்னு சொன்னா மட்டும்தான் கடவுள் ஏற்றுக்கொள்வார். ஃபர்ஸ்ட் நம்பிக்கை என்னன்னு கேட்டா, கடவுள்கிட்ட கேட்பதற்கு நீங்க யாரை கடவுளுங்கிற அவர் கடவுள் ஆக்க வேண்டும். அவருக்குத்தான் நல்ல ஆற்றலும் இருப்பதை நம்ப வேண்டும். ஒரு வாரம் இந்த கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலுக்கு போவோம், அவர் அப்படியே முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு இடத்துக்கு போய்க்கணும்னா நீங்க அந்த கடவுளை கடவுள் இடத்துல வைக்கவில்லை, அவருடைய சீட்டை பங்கு வச்சு கொடுத்துட்டீங்க, அவருடைய அதிகாரத்தை ஆளு கொஞ்சம் கொடுத்துட்டீங்கும் போது அவங்க பிரார்த்தனை கடவுள் ஏற்க மாட்டாரு அப்படின்ற சில ஒழுங்குகள் அந்த ஏகத்துவ கொள்கையிலிருந்து மாறக்கூடாது. அவர் தான் கடவுள் என்று உறுதியாக நம்பிவிட்டு உளமுருகி நம்ம கடவுள்கிட்ட கேட்டோமே ஆனால் அவர் ஏற்றுக்கொள்வார். இது ஒண்ணுதான் முக்கியமான விஷயம். மனசுல நம்புறோம் என்றால் ஒரு கணவன் மனை உதாரணத்துக்கு சொன்னா புரியும். ஒரு பெண் இருக்கிறாள், கணவன் நம்புகிறாள், கணவனுக்கு மட்டும் இந்த இடத்தை கொடுக்கணும். நீனு கணவனா இருந்துக்க, நீ அடுத்த வாரம் நீ கணவனா இருந்துக்கிட்ட ஏத்துக்குருவானா? இதை விட கடவுள் விஷயம் பெரிய விஷயம். கடவுள் மேட்டருக்குல நிறைவுலாம் இருக்க முடியாது. அவருடைய அந்தஸ்து, ஒரு கணவன் வந்து மனைவியுடைய அந்த அந்தஸ்தை தன் அந்தஸ்து மனைவியிட்ட பறிபடுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான், கடவுள் ஒத்துக்குருவாரா? அவர் நம்ம படைச்சிருக்கிறார், அவருக்கு நம்ம அடிமை. அவர் எடுத்து கொண்டு இவருக்கு கொடுத்தா கோமரமா வராதா? ஒரு முதல்வர பிரதமர் இருக்கிறாங்க, அவங்க இடத்த மந்திரியை கொடுத்தா அவங்க ஒத்துக்குருவாங்களா? அப்ப இதை விட ஒரு பெரிய சூப்பர் பவர்ல கடவுள் அவர் இடத்துல வேற ஆளை வைக்கும்போது கோபம் வருது. நீ ஒரு மந்திரியை அடிச்சு வால்போஸ் அடிச்சு ஒட்டுங்க போனாலும் சீட்டு கிழிஞ்சிடும் அவருக்கு. ஏன் இடத்துல நீ எப்படி கொடுத்த? இப்படிதான் மனிதர்களுடைய மனிதனை இப்படி இருக்கும் பொழுது படைச்ச கடவுளுக்கு உரிய அந்தஸ்து அதோட பெருசா இருக்காதா? அதனால இஸ்லாமிய நம்பிக்கை என்னன்னா, இந்த ஏகத்துவ நம்பிக்கை உறுதியா இருந்தால் நீங்கள் கேட்டால் கடவுள் என்ன செய்வாரு? அதை ஏற்றுக்கொள்வார். அது இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டார்.